இந்த மொய்க்கோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருந்தது அப்படின்னா எங்களுக்கு டேக் பண்ணுங்க. அது இன்ஸ்டாவாக இருந்தாலும் சரி, யூடியூபா ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மொய்க்கோ பண்ண போகிறோம். மொய்க்கோனா என்னன்னு புதுசாக இருக்கு இல்லைங்களா? எதுவும் புதுசுலாம் கிடையாது. விஜய் சேது vlogsல வந்து மொய்க்கோன்ட்டு ஒரு டிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அதை தான் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸுன்றது தேவைப்படும்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ஸ். ஓகேங்களா? வாங்க மொய்க்கோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஏன் மொய்க்கோ அப்படின்னா, ஏன்னா நேற்று வெளியில் போயிட்டு வந்து இட்லி தான் வாங்கிட்டு வந்தோம். அந்த இட்லி கொஞ்சம் மீந்துருச்சு. ஸோ அதை வச்சு நம்ம எதனா பண்ணலாமே அப்படின்னு யோசிக்கும் போது தான் மொய்க்கோ ஞாபகம் வந்துச்சு. அதனால நான் இன்னைக்கு மொய்க்கோ பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவைன்னா இட்லி. இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். ஓகேங்களா? இந்த இட்லியை எடுத்துக்கிட்டு நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? குட்டி குட்டியாக அப்படியே கியூப்ஸ் மாதிரி சாப் பண்ணிக்கணும். எங்கள் வீட்டில் 2 இட்லி தான் இருக்குதுன்றதுனால நான் அதை போட்டுக்கிறேன். உங்கள் வீட்டில் 8 இட்லி 10 இட்லி இருந்தாலும் நீங்கள் அதை போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேமிலி மெம்பர் சைஸை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்னடா இந்த இட்லி பாதி தான் இருக்குன்னு நினைக்காதீங்க, வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஃபுல்லாக சாப் பண்ணி முடிச்சாச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கீரை வந்துச்சு, உடனே ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்கன்ட்டு கமெண்ட் போடுறதீங்க. ஏதோ ஒரு 1-2 பீஸ் தான் கீழே வந்துச்சு. இதை இதில் போடுவேன்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் போட மாட்டேன், இதில் போட்டுருவேன். அடுத்து 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை. இப்போ அந்த முட்டை எடுக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ ட்ராவல் பண்ணிட்டு வரேன். இப்போ நான் 2 இட்லி தான் எடுத்துக்கிறேன்றதுனால 3 முட்டை எடுத்துக்கிறேன். முட்டை நிறைய விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா நிறைய முட்டை கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயை வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சிரும். ஓகே கைஸ், இப்போ அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கொஞ்சம் கடுகு போடுறோம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. ஐயோ, இப்போ அடுத்து என்னன்னா நம்ம முட்டையை போட போகிறோம். ஒரு முட்டையை போட்டால் கடுகு வெடிக்கிற மாதிரி இப்போ நான் வெடிஞ்சிடுவேன். அதனால ஒன்று ஒன்றா இப்போ நம்ம முட்டையை உள்ள ஊத்துறோம். அடுத்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு சீரகத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளேவருக்கு வெங்காயம்லாம் ஆட் பண்ணணும். ஸோ அடுத்து வெங்காயத்தை நறுக்கிட்டு வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம ஆனியனை கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அதுக்கும் கொஞ்சம் ஆயிலும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஆயில் சாப்பிட மாட்டீங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச எக்கை வந்து தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டாரு. ஆக்சுவலி வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் முட்டையை போட்டுருந்துக்கணும். நான் வெங்காயத்தை மறந்துட்டேன்றதுனால 2ஆவதாக போட்டுக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம டிஷ்ஷோட ஃபைனல் டச் வந்தாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு, நல்லா ப்ரௌனாக வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணிக்கிட்டு முட்டை ஆல்ரெடி குக் ஆகிட்டதுனால நம்ம இப்போ அதில் இட்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இட்லியை இதில் ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் இருக்கு, ஆட் பண்ணிட்டு இது இன்னும் கொஞ்சம் குக் ஆகணுன்றதுக்காக லைட்டாக ஆயில் போட்டுட்டு
ஆயில் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ஸ்ப்ரெட் ஆகும். போட்டதுக்கப்புறமா இட்லி பொடி லைட்டான இல்லை, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு, காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஃபினிஷிங்க்கு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நம்ம டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா பார்க்கும் போதே அவ்வளோ அருமையாக இருக்குது. சரி, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம மொய்க்கோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம இது எப்படி இருக்குன்றத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? முடிஞ்சா இதை எல்லாரும் விஜய் சேது அண்ணனை வந்து டேக் பண்ணி விடுங்க, அவரும் பார்க்கட்டும். நல்லா இருக்கும். முட்டை தோசை சாப்பிட்ற மாதிரி, முட்டை இட்லி சாப்பிட்ற மாதிரி, அதுவும் ஒரு நல்ல இதுவாக தான் இருக்குது. ஈஸி டிஷ்ஷாக இருக்குது. நானும் இன்னைக்கு மொய்க்கோ ட்ரை பண்ணிட்டேன். நல்லா இருக்கு உண்மையாகவே. முடிஞ்ச அளவு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி டிஷ்ஷாக இருக்குது, ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷாக இருக்குது. பெரிய இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. வீட்டில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு செஞ்சுட்டாலே மொய்க்கோ ரெடி ஆகிடும். அண்ட் உண்மையாகவே நல்லா இருக்குது. எல்லோரும் முடிஞ்சால் நீங்கள் விஜய் சேது vlogsஸை வந்து டேக் பண்ணுங்கள், அவங்க பார்க்கட்டும். நீங்களும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.